தருமபுரி புத்தக திருவிழா 2025 திரு கரு பழனியப்பன் அவர்கள் தெய்வத்தால் ஆகாது எனினும் என்னும் தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஆசிரியர் திரு கோவிந்தசாமி எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களைப் போலவே இல்லை ரொம்ப அழுத்தி அறிவாள் வெல்வோம்னு என்னோட அறிவாள வெல்வோம்னு ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா திருப்பி பார்த்தா அறிவால் வெல்வோம். அது இந்த தொகுத்து வழங்கும்போது என்னென்னா ரொம்ப சுத்தமாக நம்ம உச்சரிச்சிடணும் அப்படின்னு இல்லு குழப்பத்தில் வந்துடும். நான் மேடையில் கவிஞர்கிட்ட சொன்னேன், ஒரு புத்தகத்தை எடுத்து காமிச்சிங்க பார்த்தீங்களா, ஒற்றுப்பிள்ளை இருக்குது அப்படின்னு. ஐய நீங்கள் என்ன இந்த ஒன்றை தான் பார்த்துருக்கீங்க, முழுக்க படிச்சிங்கன்னா புத்தகம் பூரா இருக்கும் அப்படின்னு. நான் ஆங்கில இலக்கியத்தை பாடமாக படித்தவன். ஆனால் ஆங்கில இலக்கியத்தில் மதிப்பெண் குறைச்சி வாங்கினேங்கிறாக ஒரு தடவை கூட என் வீட்டில் நான் கடிதம் கொள்ளப்பட்டதே இல்லை. கடிதம் கொள்ளப்பட்டது எல்லாமே எப்பெல்லாம் தமிழை தப்பாக பேசுகிறோனோ அதற்குத்தான் அதிகமாக கடிதம் கொள்ளப்பட்டிருக்கேன். என் பெற்றோர் எனக்கு முதல்ல சொன்ன அறிவு என்ன அப்படின்னா, முதல்ல தாய்மொழியை நல்லா படிச்சு அப்புறம் மற்ற மொழியெல்லாம் தன்னால் வந்துடும்னு. அப்படித்தான் மனுஷவர்கள் குறிப்பிட்ட முந்தா நாள் நடைபெற்ற 2 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற முதல்வர்கள் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடை தாய்மொழியை நல்லா படித்தனால தான் ஒரு புள்ள ஜப்பானிய மொழி படிச்சிச்சு இல்லையா? நம்ம எல்லாரும் ஏதோ நம்மளே ஜப்பானிய மொழி படிச்சிட்ட மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சோம். எப்படி ஹிந்தி படிக்கிறேன்னா மகிழ்ச்சி அடைவோமோ அப்படி ஜப்பானிய மொழி படித்த ஒரே மாநிலம், ஜப்பானிய மொழி படித்த பிள்ளையை கேட்டு சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கும். அப்போ எதற்காக அப்படின்னா, நாம் எல்லாருக்கும் நல்லா ஒன்று தெரியுது, எதுவுமே தெய்வத்தால் ஆகாதுன்னு. எப்படி மனுஷ தலைப்பு கேட்டாங்களோ அப்படி எங்கிட்டையும் தலைப்பு கேட்டாங்க. நான் கொடுத்த தலைப்பு தெய்வத்தால் ஆகாது, அவ்வளோதான். அதை நம்ம மாவட்ட ஆட்சியர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ரொம்ப தெய்வத்தால் ஆகாதுன்னா யாராவது 10 பேர் கத்த போகிறான், அதனால தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு ஒன்று சேர்த்தார். அதில் தெய்வத்தால் ஆகாதுன்னாவது சாதாரணமாக வந்திருக்கும், அதை போய் தெய்வத்தால் ஆகாது எனினும் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இன்னும் அழுத்துது. இதில் ஏதாவது எனக்கு நம்ம திராவிடர் கழகத்துடைய அருள்மொழி இருக்காங்கல்ல அக்கா, வழக்கறிஞர், அவங்க தான் சொல்லுவாங்க, இந்த நாட்டில் அத்தனை பேரும் கடவுள் மறுப்பாளர் தான், அவ்வளவு பேர் கடவுள் மறுப்பாளர் தான் அப்படிவாங்க. எப்படி அப்படிவாங்க? இதை போல் இன்ட்ரி எடுக்கிறவங்க, எப்போ நீ உன் வீட்டை பூட்டிட்டு ஒரு தடவை தொங்கி பார்க்குறியோ அப்போவே நீ கடவுள் மறுப்பாளர் தான். 35 ரூபாய்க்கு பூட்டுவாங்க நினைக்க நீ கடவுள் மறுப்பாளர் ஆகிட்ட இல்லையா? அதனால் தெய்வத்தால் ஆகாதுன்னு இந்த மாநிலத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை. நான் எப்பொழுதுமே சாமி கும்பிட்றால நல்லா பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன் தெரியுமா? எதுக்கு சாமி கும்பிட்றோம்? நம்ம கஷ்டத்தை மனுஷ போயிட்ட சொல்ல முடியல, சிரிக்கிறான். போய் கடவுள்கிட்ட போய் சொன்னால் கடவுள் சிரிக்க மாட்டார், பேசாமல் இருப்பார். அப்போ நல்லது, நமக்கு போய் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால கடவுளை கும்பிட்றோன்னா பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு அம்மா ரொம்ப நாள் சர்ச்சுக்கு இயேசுனுடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரான சென்ட் லூக்கை தொட்டு கும்பிட்டு, வயசான பாட்டி, அது தொட்டு கும்பிட்டு போகுது. இப்போ சர்ச்சுக்கு புதுசாக ஒரு ஃபாதர் வந்திருக்காரு. வந்த ஃபாதர் பங்குல யார் யாரும் இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல எல்லாரையும். அப்படிங்கும்போது இந்த பாட்டியும் தெரிஞ்சுக்கிறாரு. யாருப்பா அந்த பாட்டி? இல்லை, அந்த பாட்டி தான் நம்ம பங்கில் இருக்க வயசான பாட்டி. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை மாதத்துக்கு வந்துட்டு எல்லா சுருவத்தையும் தொட்டு கும்பிட்டு தான் போகும் அப்படின்னோன்னா, இப்போ ஒரு தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமையாக ஃபாதர் அந்த பாட்டியை பார்க்குறாரு. பாட்டி எப்போ போல ரொம்ப கண் பார்வை மங்கின ஒரு பாட்டி தனக்கு எட்டாத கையோட ஒவ்வொரு சுருவமாக தொட்டு கும்பிட்டு, ஒவ்வொரு சுருவம்னா ஒவ்வொரு பொம்மையாக, கடவுள் இருக்கும்ல, எல்லா அப்போஸ்தலரும் இருப்பாங்க, எல்லா டிசைப்பிளும் எல்லாரையும் தொட்டு கும்பிட்டு, சென்ட் லூக்கை தொட்டு கும்பிட்டு கையை கீழே கொண்டு வந்தால் சென்ட் லூக் காலடியில் சாத்தானை மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இருக்குது அந்த பொம்மையில். கீழே சாத்தானே தொட்டு கும்பிட்டு பாட்டி போகுது. இதை ஃபாதர் கவனித்த ஃபாதர் அதுக்கப்புறம் 2 வாரம் கழித்து பாட்டியை மெதுவாக கூப்பிட்டு, பாட்டி வாரம் கும்பிட்றியே, அது யாருன்னு தெரியுதா? அப்படின்னா தெரியுது. யார்? செயின்ட் லூக்கை கும்பிட்ற. சரி, ஆனால் உன் கண் பார்வை சரியில்லாதனால தடவிக்கிட்டே கீழே அவர் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க சாத்தானையும் கும்பிட்ற, தெரியாமல் அதையும் சேர்த்து கும்பிட்றேன் நீ அப்படின்னா, பாட்டி சொல்லிச்சா, இல்லை தெரிஞ்சு தான் கும்பிட்றேன் அப்படின்னு. என்ன தெரிஞ்சு கும்பிட்றேன்? இல்லை, நான் பண்ணியிருக்க காரியம் சொர்க்கத்துக்கு போனால் செயின்ட் லூக் பார்த்துக்கட்டும், ஒருவேளை நரகத்துக்கு போனால் காவலில் இருக்க சாத்தான் பார்த்துக்கட்டும், தெரிஞ்சு தான் கும்பிட்றேன் அப்படின்னு. இப்போ பாட்டிக்கு நல்லா தெரியுது தெய்வத்தால் ஆகாதுன்னு. எதுக்கு ஒரு கும்பிடு இங்கேயும் போட்டு வைப்போம், எங்கே போய் போகிறோன்னு தெரியல அப்படின்னு.
இதை போன்ற இருக்க ஒரு சூழல்களில் நாம் எதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்க வச்சிங்கன்னா, மனுஷனுக்கு ரொம்ப கனமாக ஒன்று ஆரம்பித்தார். இவ்வளவு அறிவான ஒரு சமூகத்தில் இயற்கை பேரிடரில் இறப்பதையே மனம் ஒப்புக்கொள்ளாது. ஒரு செயற்கை பேரிடரில் 40 குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கின்றன என்பது எத்தனை பெரிய சோகம் நினச்சி பாருங்க. நேற்று மாலை 6 மணிக்கு அது இல்லை. எந்த அறிவும் இல்லாமல், எந்த உணர்ச்சியெல்லாம் இப்படி போய் ஒரு 40 குடும்பத்தினுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருட்டுக்கு வந்துருச்சுங்கிறது எவ்வளவு பெரிய பின்னடைவு இந்த மாநிலத்துக்கு. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை புற வச்சு கொண்டாடுறோம் நம்ம மேடையில். இனி இது விளம்பரப்படுத்தலாமா, இதெல்லாம் ஒரு மலிவான யுக்தி இல்லையா, இந்த அரசாங்கம் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் நான் சொன்னது, ஆமாம் செய்வோம். ஏன்னா படிச்சிருக்குது எங்கள் பிள்ளைய, அதனால மேடை ஏற்றி செய்வோம், இது விளம்பரம் தான், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு. இந்த புத்தக திருவிழாவே இருக்குல்ல, புத்தக திருவிழாவை நான் என்னுடைய இளமை காலத்தில் இந்த புத்தக திருவிழாவுக்காக சென்னைக்கு பயணப்பட்டிருக்கேன். அதன் பின்னாடி நான் அறியத்தான் மதுரையில் நட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பெரிய ஊர்களில் மட்டும்தான் இருந்துச்சு. தகடூர் புத்தக பேரவை போல, மருத்துவர் செந்தில் போல முயற்சி எடுத்ததனால் சின்ன சின்ன ஊர்களில் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தது. இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு தான் இதை அத்தனை இடத்துல எங்கெல்லாம் புத்தக கண்காட்சி நடந்ததோ அந்த இடத்திலெல்லாம் அரசாங்கம் அதை ஆதரிக்கும் என்று சொல்லி பணம் செலவழித்து இதை மாநிலம் முழுவதும் ஒரு திருவிழாவாக புத்தகம் வாசிப்பதை மாற்றியது இந்த ஆட்சி தான். மனு சொன்னது போல் இது அரசியல்னு சொல்ல மாட்டேன், இதுதான் அரசியல். உங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது தான் முக்கியம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு மு.க. ஸ்டாலின் அவ்வளோ பிடிச்சிருக்குண்ணா. ஒரு சுபலட்சுமி மேடை ஏறி பேசுவா அப்படின்னா இங்கே வாமான்னு கூப்பிட்டோன்னே அந்த சுபலட்சுமி வந்ததோ பேனா வாங்கினதோ முத்தம் வாங்கினதோ முக்கியம் இல்லை. அந்த சுபலட்சுமி நிமிர்ந்து ஒரு நடந்து வந்தா பாருங்க, அங்கேருந்து அங்கே வரையும் அந்த நிமிர்ந்த நடைய சுபலட்சுமியை கொடுத்தது எதுனா படிப்பு கொடுத்துச்சு. 2 மாநில முதல்வர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு தயக்கம் இல்லாமல் அவ்வளவு நிமிர்ந்து ஒரு புள்ள 15 வயசில் நடந்து வர்ற கம்பீரத்தை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கும்னா, படிப்பை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே அந்த கம்பீரத்தை கொடுக்காது யாருக்குமே. அந்த சுபலட்சுமியை என் வீட்டு பிள்ளையாக இன்னைக்கு இருந்தால் அத்தனை பேர் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அதை தொடர்ச்சியாக பள்ளிக்கூட படிப்பு மட்டும் படிப்பு இல்லை, பள்ளிக்கூட படிப்புக்கு அப்புறமும் ஒரு படிப்பு இருக்குது. அந்த படிப்பு எங்கே படிக்க முடியும்? புத்தக திருவிழாவும் படிக்க முடியும். புத்தக திருவிழா மாதிரி இடத்துல இருக்கும்போது தான் இவ்வளவு எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு முதல்ல ஒருத்தர் தெரிய வரும். எல்லோரும் என்னிடம் சொல்வார்கள், ஏதாவது புத்தகம் எழுதுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஏதாவது எழுதணும்னா நான் தருமபுரி மாவட்டத்தில் பிறந்திருக்கணும். ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் படிக்கிற ஆளை விட எழுதுகிற ஆள் அதிகம். என்ன நேற்றுலேருந்து பார்க்குறேன், யார் கேட்டாலும் ஒரு புத்தகம் போட்டுருக்கேங்கிறாங்க. நேற்று உள்ளே வந்தோன்னு மருத்துவர் செந்தில் ஒரு புத்தகம் கொடுத்தாரு, தருமபுரி முதல் பூட்டான் வரைன்னு. அந்த புத்தகத்தில் வாங்கி இங்கே இன்றைக்கி உட்கார நம்ம உயர்கல்வித்துறை மேலாள் அமைச்சர் பழனியப்பன் அவர் சொல்கிறார், என் நண்பர் வந்திருக்காரு உதயசூரியன்னு, அவர் ஒரு புத்தகம் போட்டிருக்காருங்கிறாரு. நான் திரும்பி மனுஷன் பார்த்தேன். ஏன்னா மனுஷன் சொன்னார், போன வருஷம் நான் வந்துட்டு கிளம்பி போகும்போது தருமபுரியிலேருந்து அந்த 10 நாளில் வெளியிடப்பட்ட புத்தகங்களோட எண்ணிக்கை மட்டும் 250 புத்தகம் என் கார் பூரா இருந்துச்சதுன்னாரு. ஆனால் என்னைய சொன்னால் நான் எழுத மாட்டேன். ஏன்னா என்னுடைய அண்ணன் எனக்கு முதல்ல படிக்குமா எனக்கு ஒன்று சொன்னார், நீ 10,000 பக்கம் படித்தாதான் ஒரு பக்கம் எழுதலாம்னாரு. நீ 10,000 பக்கம் படிக்கணும், அப்போ தான் ஒரு பக்கம் எழுதலுக்கு தகுதி வருது உனக்கு. அப்படின்னா 10,000 பக்கமாக இருக்கும் ஒருத்தனுக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சா அதை எங்கே போய் பார்க்கணும்னா புத்தக திருவிழாக்களில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இவ்வளவு புத்தகம் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு. அது வெறும் புத்தகமா இல்லை, இந்த சமூகத்தின் மேல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற அக்கறை, ஒரு சமூகத்தின் மேல் ஒரு மனிதன் கொண்டிருக்கிற அன்பு. ஏன் எழுத்தாளர் ஆசிரியருங்கிறோம்? ஆசிரியர் என்பவர் தான் தன் அடுத்த தலைமுறை மேல் அன்பு வைக்கிறவர், அடுத்த தலைமுறையின் மேல் அன்பு வைக்கிறவர். ஒரு வழக்கறிஞரோ மருத்துவரோ எல்லாருமே சிறந்தவர்கள் தான். ஆனால் அது ரொம்ப அழகாக சொல்லுவார் நடிகர் அமீர்கான். ஒரு மருத்துவர் தப்பு பண்ணலாம், ஒரு பேஷண்ட் செத்து போவான். ஒரு பொறியாளர் தப்பு பண்ணலாம், ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுகும். ஆனால் ஒரு ஆசிரியர் தப்பு பண்ணால் ஒரு தலைமுறையே அழிஞ்சிடும். ஆசிரியர் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு. அப்போ ஆசிரியர்களை நம்பினா சமூகம் இது. நம்ம பிள்ளைகளை படின்னு சொல்லி நான் தொட்டெடுத்து வரேன். எதனால் எனக்கு மு.க. ஸ்டாலின் ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் அவர்கள் எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடத்தை திறந்து கல்விக்கண் திறந்தவராக அறியப்பட்டார். ஆனால் அதன் பிறகு இந்த 50 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பிள்ளைகளின் கல்வியின் மேல் இவ்வளவு அக்கறை கொண்டு அத்தனை பேரையும் படியுங்கள்னு ஏறுற மேடையெல்லாம் சொல்லுகின்ற முதல்வரை நீண்ட நாள் கழித்து தமிழகம் சந்திக்கிறது.
நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிள்ளை படிக்கிறது, 1000 ரூபா கொடுக்குறது, அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிள்ளைய அரசு பள்ளியில் படித்த பிள்ளைய சிறப்பாக படித்து நுழைவுத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டா, உதாரணத்துக்கு சென்னையில் வந்து ஃபுட்வேர் டிசைனிங்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. நம்ம பூமாலேருந்து அடிடாஸ்லேருந்து நம்ம 8000 ரூபா 9000க்கு நம்ம வீட்டு பிள்ளை ஷூ கேட்குது, நம்ம முதல்ல அதிர்ச்சி ஆகிறோம்ல, 8000 ரூபாய்க்கு செருப்பு போடுறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு செருப்பு போட்டதே பெருசு நினச்ச தலைமுறை, நம்ம 1000 ரூபாய்க்கு செருப்பு அப்படின்னு இல்லையா. இன்றைக்கி செருப்பை யாரும் தச்சே போடுறது இல்லை. செருப்பு தைக்கிற ஆள் பூரா பிளாஸ்டிக் பை தைக்க வந்துட்டார். அப்போ செருப்பு இன்றைக்கி 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு செருப்பு வாங்க முடியுமான்னு அதிர்ச்சியாக பார்க்குற தலைமுறை நம்ம தலைமுறை. அந்த 8000 ரூபாய்க்கு செருப்பு தயாரிக்கிறவனுக்கான ஷூ தயாரிக்கிறவன், அவனுக்கு ஒரு டிசைனர் வேணும்ல, அந்த டிசைனருக்கு ஒரு படிப்பு இருக்குல்ல, அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்டு சென்னையில் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட்டோட வருஷ ஃபீஸ் வந்து 2.5 லட்ச ரூபா பணம் கட்டணும், 4 வருஷம் படிக்கணும், 10 லட்ச ரூபா ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் 5 லட்ச ரூபா வரும், 15 லட்ச ரூபா படிக்கணும். ஒரு அரசு பள்ளியில் படித்து +2 வரை படித்த புள்ள மிகச்சிறந்த மார்க் எடுத்து சென்னையில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட்வேர் டிசைனிங்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு அரசு பள்ளியில் இருக்க புள்ள, எளிய குடும்பத்தின் புள்ள 15 லட்ச ரூபா கட்டி படிக்க முடியாதுல்ல. என் புள்ள சிறப்பு தான், 1000 ரூபா கொடுத்துட்டோம், படிக்க வச்சுட்டோம், வந்துருச்சு, நேஷனல் ஃபுட்வேர் டிசைனர் வந்துருச்சு, அதுக்கு 15 லட்ச ரூபா கட்டணுமே அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு கட்டுகிறது. தமிழ்நாடு அரசு கட்டுகிறது. இந்த வருஷம் மட்டும் 15 கோடி ரூபா கட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அரசு பள்ளியில் படித்த பிள்ளைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அசீம் யூனிவர்சிட்டி, பஞ்சாபில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு பணம் கட்டியிருக்கு அரசாங்கம். மேரிடைம் யூனிவர்சிட்டி கொச்சியில் படிக்கிறதுக்கு அரசாங்கம் பணம் கட்டியிருக்கு. அப்போ நம்ம அன்றைக்கி மேலே போட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப கொஞ்சம், அதை விட பெரிய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இங்கே பிள்ளைய படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். பிள்ளைய படிக்கிறதுனால மட்டும்தான் எல்லாமே மாறும். ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை மாறும்னா படித்தா மட்டும்தான் மாறும். அப்போ அவசியம் படிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே படிக்காத ஒரு கும்பல் போய் 40 பேர் அடிபட்டு சாகுறானேன்னு சமமாக நம்ம வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. எப்பொழுதுமே அப்படித்தான் நடக்கும். வரலாற்றில், சமூகத்தில் எல்லா நேரமும் மிகப்பெரிய உயர்வுகள் நடந்து கொண்டிருக்கும்போது மிக கேவலமான தாழ்வுகள் நடக்கும். நீங்கள் அதை மாதிரி தவிர்க்கவே முடியாது. ரொம்ப பெரிய உயர்ந்த சிந்தனை நடக்கும்போது தான் மிக கீழ்மையான சிந்தனைகளை வெளிப்படும். அது நீங்கள் எங்கே பிரட்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்போ இதுதான் இருக்கா, இந்த 40 பேர் இருக்கானே, இவ்வளவு முட்டாளாக இருக்கானே, இவ்வளோ புகழ் வெளிச்சத்துக்கு பின்னாடி ஓடுறானே அப்படின்னு அதுதான் உலகமாக இருக்கானா? அது உலகமாக இல்லை. பயப்பட வேண்டாம். மனுஷ் குறிப்பிட்டது போல எல்லாம் மாறும். அவனும் வந்துடுவான், அவன் எங்கேயும் போயிட மாட்டான். ஏன்னா அவன் வீட்டில் தான் ஒரு பொம்பளை புள்ள படிச்சுட்டு சுபலட்சுமி, அவன் தங்கச்சி நடப்பாளே, நிமிந்து அண்ணன் அறிவிற்கான்னு ஒருத்தி கேட்பாளே, வீட்டில் போரியை போய் தொங்கலாமா மரத்தில்னு கேட்பாளே, அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு படித்தவளை தான் ரெடி பண்ணிக்குவேன் நம்ம. அவன் வந்துடுவான். அப்போ வர்றவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது எல்லாம் அப்படின்னா, இங்கே வா, இந்த உலகத்தில் உன்னால் மட்டும்தான் உன்னை பார்த்துக்க முடியும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நான் உன்னை பெற்றவன் 15 வருஷம் பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் யார் பார்த்துக்குவா? நீ தான் உன்னை பார்த்துக்கணும். அதனால தான் தெய்வத்தால் ஆகாது. நான் இல்லைடா, தெய்வம் நினச்சாலே ஆகாது. தெய்வமே உன்னை காப்பாற்ற முடியாது. நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும், நீ தான் உன்னை பற்றி சிந்திக்கணும், நீ தான் உன்னுடைய உயர்வுக்கு பாடுபடணும். அதனால தான் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாது ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. தெய்வத்தால் ஆகாது முதல்ல ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சரி, என்னப்பா தெய்வத்தாலே ஆகாது என்னப்பா செய்கிறது? நீ உன்னைய பார்த்துக்கிட்டா நல்லா வந்துடுவ. எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ உன்னைய பார்த்துக்க, நீ நல்லா வந்துடுவ வாழ்க்கையில் அப்படின்னு. நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம அண்ணன் முன்னாள் அமைச்சர் பழனியப்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மனுஷ் அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக போகிறவர் இல்லையா? நம்ம ஆக போகிறவரை விட்டுருவோம், ஆனவரை வச்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம வந்து பதவி ஏற்கும்போது உளமாற பதவி ஏற்கிறோம்ல இல்லையா? கொஞ்சம் பேருக்கு இன்னமும் கடவுளின் பேரால் பதவி ஏற்கிறான். இது வந்து 1868 ஒரு தேர்தலில் ஒருத்தர் தோக்குறாரு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தோல்வியடைகிறார். திருப்பி 1874 ரெண்டாவது தேர்தல் தோல்வியடைகிறார். 1880 மூணாவது தேர்தலில் அவரே வெல்றார். 2 தடவை தோல்வியை சந்தித்த ஒருத்தர் தேர்தலில் 3வது தடவை வென்றா என்ன செய்வார்? சீக்கிரம் போய் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காரணும் பார்ப்பார். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை தோற்று போயிருக்கோம், உள்ளே போய் சீட்டை பிடிச்சி உட்காருவோம் ஒரு இடத்துல அப்படின்னு. ஆனால் அந்த 1880 3வது தடவையாக வென்றவர் என்ன சொல்கிறாரு? நான் கடவுள் மறுப்பாள, நீ பைபிளில்
சத்தியம் பண்ணி பதவி ஏற்றுக்க சொல்கிறேன். நான் பதவி ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இங்கிலாந்து பாராளுமன்றம் குழப்பமாயிருச்சு. ஏன்னா அந்த கேள்வி அதுவரை எவனும் எழுப்பலை. அந்த பூரா புத்தகத்தை கொடுத்தாங்க, பைபிளை கையில் வச்சாங்க, சத்தியமாக பதவி ஏற்கிறேன், பதவி ஏற்று வந்துட்டான். ஒரு ஆள் 2 தடவை தோற்று பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தாள். பேர் சார்ல்ஸ் பிராட்லா. என்ன நீங்கள் எதாவது நான் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போகிறேன்னு நினைக்கக்கூடாது இல்லை, உங்கள் ஃபோனில் தட்டிங்கன்னா வரும் அது. அவர் பேர் சார்ல்ஸ் பிராட்லா. அவர் வந்து நான் பைபிள் மேலெல்லாம் சத்தியம் பண்ண மாட்டேன், நான் போய் ஒவ்வொருத்தனையாக பார்த்து ஒவ்வொருத்தனையாக கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டு நான் ஜெயிச்சு வந்தால் நீ பைபிளில் பதிவு எதுக்கு சொல்லுவியா? அதெல்லாம் எதுக்க மாட்டேன். அப்படின்னா இப்போ என்ன செய்யறது இல்லை, பாராளுமன்றத்துக்கு என்ன செய்யலாம், என்ன செய்கிறது? நீங்கள் கிளாஸில் ஏதாவது டீச்சருக்கு தெரியாத பதில் கேட்டக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட்டு. இங்கிலாந்து பாராளுமன்றம் சார்ல்ஸ் பிராட்லாவை கெட் அவுட்டுருச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல். அவர் பதவி அடைந்த வெற்றி செல்லாது அறிவிச்சிருச்சு. நார்த்தாம்ப்டன் தொகுதியிலும் ஜெயிக்கிறார் அவர். சார்ல்ஸ் பிராட்லா அதுக்காக தயங்கவே இல்லை. மறுபடியும் தேர்தல் அறிவிப்பில்லை, நான் மறுபடியும் நிற்பேன்னாரு. நின்னா 2வது வரையும் ஜெயிச்சார். 2வது ஜெயிச்சா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிலாந்து பாராளுமன்றம் தயாராகிருச்சு. ஆகா ஒருத்தன் வருவானே பைபிளில் பதிவு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவானே, இவன் என்ன செய்கிறது? இப்போ அவன் என்ன செய்கிறது? அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவன் ஜெயிலில் உட்காந்துட்டு பரவாயில்ல, என் தொகுதிக்கு ஒரு ஆள் வேணும்ல, நான் பதவியை தான் ஆகணும் அப்படிங்கிறான். ஜெயிலில் வச்சு அவன் தேர்தல் வென்று செல்லாதுன்னு அறிவிச்சு அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். மறுபடியும் தேர்தல் நடக்குது. 3வது வரையும் சார்ல்ஸ் பிராட்லா ஜெயிச்சிட்டான். யார்? தெய்வத்தால் ஆகாதுன்னு சொன்னவன், பைபிளில் பதவி ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவன். இதென்ன பெரிய தொந்தரவாக இருக்குது, என்னப்பா உனக்கு வேணும்னா அவன் என்ன சொல்கிறான்? ஐ ஓன்ட் ஸ்வேர் ஆன் பைபிள், ஐ வில் அஃபர்ம்ங்கிறான். 1886 சார்ல்ஸ் பிராட்லாவோட வெற்றி வந்து அறிவிக்கப்பட்டு அவர் மெம்பர் ஆகிட்டார். மெம்பர் ஆகி 1888 இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய சட்டம் திருத்தப்படுது. இனிமே யாரும் பைபிளின் பேரால் சத்தியம் பண்ண வேண்டியதில்லை, உறுதி சொன்னால் போதும். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி பழனியப்பன் சார் வரைக்கும் வந்து போய் உளமாற உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ஆரம்பித்தது சார்ல்ஸ் பிராட்லா தான். இது எனக்கு எங்கே தெரியுது அப்படின்னா, வெறும் ஐஏஎஸை மட்டும் படிக்காமல் புத்தகம் படிப்பதையே தன் தொழிலாக வைத்திருக்கிற, வழக்கமாக வைத்திருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் அசோக் வர்தன் ஷெட்டி வந்திருந்தார் இல்லையா, அவரை சந்திக்க போனால் அவர் எனக்கு தகவலை சொல்கிறாரு. எனக்கு இது சுவாரஸ்யமாக இருக்கேன்னு உடனே போய் அந்த சார்ல்ஸ் பிராட்லாவை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பித்தா சார்ல்ஸ் பிராட்லா பக்கம் பக்கமாக எழுதியிருக்காரு செக்யூலரிசம் பற்றி. செக்யூலரிசம் என்ற வார்த்தை உருவான பிறகு முதல்ல செக்யூலர் சொசைட்டிங்கிற பேரில் இங்கிலாந்தில் ஒரு இயக்கமாக ஆரம்பித்தது சார்ல்ஸ் பிராட்லா தான். தன் 2 தோல்விக்கு பிறகும் செக்யூலரிசத்தை தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக நான் பைபிளின் பேரால் பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சவன் அந்த சார்ல்ஸ் பிராட்லா தான். அந்த செக்யூலரிசத்தை பற்றி தான் அவனுக்கு பிறகு 95 ஆண்டு காலம் கழித்து நம்ம இன்றைக்கி இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த மதத்தையும் பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்க, அவசியம் இல்லை, செக்யூலரிசம் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தாத்தா ஒருத்தன் இங்கிலாந்தில் இருந்திருக்கான், சார்ல்ஸ் பிராட்லா. பெரியாருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாமல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போது பெரியாருக்கு ஒரு பெரியாரா? பல பெரியார் இருந்திருக்காங்க, நமக்கு தெரிஞ்சு ஒரு பெரியார் இல்லையா? நம்ம ஏன் வந்து திரும்ப திரும்ப பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? எல்லா நேரமும் நமக்காக சிந்தித்ததுனால அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அண்ணா இந்த உலகத்தில் வாழ்ந்தது 59 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் நிறைவு செய்யலை. மணி விழா கொண்டாடல. அவர் 59 வருஷத்தில் இறந்து போகிறாரு. இறந்து போய் 58 வருஷம் ஆச்சு. அண்ணா இறந்து 58 வருஷம் ஆச்சு. இப்போ அண்ணாவின் வயது 59ஆ? ஒருத்தன் இறப்புக்கு பிறகு 58 ஆண்டு காலம் நினைவில் கொள்ளப்படுவானா? கோட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கார் அண்ணா, நினைவுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. எப்பெல்லாம் எங்கெல்லாம் எந்த அரசியல் கூட்டத்தெல்லாம் அறிவற்ற ஒரு கூட்டம் கூடுதோ அப்பெல்லாம் அண்ணன் நினைவு கூறப்படுகிறார். இத்தனை தம்பிகளை வைத்து இத்தனை பேரையும் இரவு நேர பாடசாலைகள் போல நடத்தி அறிவுறுத்தி, கழக கூட்டம் என்பது கழக கூட்டம் அல்ல, மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லி தம்பி பேசுவான் தம்பிகளை முன்னிறுத்தி ஒரு மிகச்சிறந்த அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கின அண்ணா வாழ்ந்தது 59 ஆண்டு காலம்தான். அதன் பிறகு 58 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அண்ணாவை பேரறிஞர் அண்ணா கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். அப்போ அந்த அண்ணா எவ்வளவு புத்தகம் படிச்சிருப்பாங்கிறத நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்ணா ஏன் அவ்வளோ பேசினார்? படித்ததை பூரா பேசணும். இவ்வளவு கூட்டமாக மனிதர் பேசுவார். அண்ணாவினுடைய மொத்த படைப்பும் எடுத்து அடுக்குனீங்கன்னா அது அண்ணாவை விட உயரமானதாக மாறும். அவ்வளோ எழுதியிருக்கிற ஒருத்தர், அவ்வளவும் தம்பிக்கு. ஏன்னா தம்பி படிக்கலை, நான் படித்தது பூரா தம்பிக்கு சொல்லிடணும்.
கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகிறார் அண்ணா. அவரை கூட்டிகிட்டு போகிறவர் ஒரு வழக்கறிஞர். அண்ணா சொல்கிறாரு, ஐயோ எதையா நீங்கள் வந்து இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் எல்லாம் பூரா வந்து உயர் சாதியினர் தான் இருப்பாங்க. ஆனால் அண்ணா சொல்கிறது 1957 யாருக்கும் என்னை பிடிக்காது, யாரும் நமக்கு ஓட்டு போடவும் போகிறதில்ல, அங்கே போய் அசோசியேஷனில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூட்டிகிட்டு போகிறவருக்கு என்ன அப்படின்னா, டேய் நீங்கள்லாம் படித்தவங்களா, அதுக்கு மேலே படித்த ஆள் எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு அண்ணாவை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டணும்னு ஆசை. சரி ஓகே அப்படி கட்சி வேலைகள் அதெல்லாம் பேசிக்கிட்டே விழா நடக்கிற மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபத்துக்கு மேலே ஏற போகும்போது அண்ணாவை பேச கூப்பிட்டவர் சொல்கிறாரு, அண்ணா அண்ணா இங்கிலீஷில் பேசுங்கண்ணா அப்படின்னு. நமக்கு எப்போவுமே அப்படி தானே, நமக்கு எப்போ பெரிய சந்தோஷம் வரும்னா, நம்ம படிக்க வச்ச நம்முடைய புள்ள வீட்டுக்கு வந்த யாராவது ஒரு அதிகாரிகிட்ட இங்கிலீஷில் பேசிட்டா நமக்கு அன்னைக்கு அதை விட மிகச்சிறந்த சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. என் புள்ள இங்கிலீஷில் பேசிடுச்சு தடை இல்லாமல் அப்படின்னு. அப்போ நமக்கு எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச நமக்கு பிடிச்ச ஒருத்தர் அந்த மொழியை பேசினா சந்தோஷப்படுவோம். அவர் ஏறும்போது அண்ணா இங்கிலீஷில் பேசிடுங்க அப்படின்னா அண்ணா திரும்பி இது வேறையா அப்படின்ட்டு சரின்ட்டு ஓகேங்கிறாரு. மேடைக்கு போயாச்சு. உட்கார்ந்துருந்தால் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்துடைய வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் 90 விழுக்காடு உயர் சாதி. அண்ணா உட்காந்துருக்காரு. இப்போ மேடைக்கு அண்ணாவை கூப்பிடணும். அண்ணாவுக்கு எப்போவுமே என்னென்னா, மேடைக்கு போகும்போது தலைப்பு சொல்லணும், தலைப்பில் தான் பேசுவார். தலைப்பை பற்றியே பேசிக்கல, 2 பேர் கட்சியை பற்றி பேசிகிட்டே வந்ததுனால. இப்போ மேடைக்கு வந்து அடுத்து அண்ணா பேசுவார்னு சொல்லிவிட்டு அண்ணாவை கூப்பிட்டவர் அங்கே போகிறாரு உட்கார்றதுக்கு. அண்ணா அங்கே நின்று வரணும். வரும்போது ஐயோ தலைப்பு சொல்லலை அப்படிங்கிறாரு. உடனே இவர் திருப்பி இங்கே வந்து அண்ணாக்கிட்ட சொல்லாமல் மேடைக்கு வந்து அடுத்து அண்ணா வில் டெலிவரி ஸ்பீச் ஆன் த டாபிக் டெமோக்ரஸிங்கிறாரு. இப்போ அண்ணாவுக்கு அப்போ தான் தெரியும் டெமோக்ரஸின்னு. சரியா? மேடைக்கு வந்த அண்ணா வழக்கம் போல் செருமிட்டு அண்ணா போல் ரகசியமாக மூக்குப்பொடி போடுறவனுக்கு உலகத்தில் இன்னொருத்தன் பிறந்தான் வரணும். என்ன அவருடைய ஜிப்பா பை பூரா எப்போதும் அழுப்பாக இருக்கிறதுக்கான காரணம், ஜிப்பா பைக்குள்ளே மூக்குப்பொடி வச்சுருப்பார். அவர் எப்போ மூக்குப்பொடி எடுக்கிறாரு, எப்போ மூக்கில் போட்டார் அப்படிங்கிறதே தெரியாது யாருக்குமே. அப்படி சூசகமாக செய்கிறவர் அதை. அப்படி டெமோக்ரஸின்னு அந்த டெமோக்ரஸியை பற்றி யோசிப்பதற்காக ஒரு தடவை மூக்குப்பொடி எடுத்து மூக்கில் போட்டுட்டு ஒரு தடவை செருமிட்டு, we have a democratic apparatus, do we have a democratic spirit in this country ன்னு ஆரம்பிக்கிறார். நம்மிடம் ஒரு ஜனநாயக அமைப்பு இருக்கிறது, ஆனால் நம்மிடையே ஜனநாயக ஆன்மா இருக்கிறதா அப்படின்னு ஆரம்பித்தா உட்கார்ந்து இந்த உயர்சாதி மொத்த பேர் நிமிந்து உட்கார்ந்தாங்க. என்னது டெமோக்ராட்டிக் அப்பேரட்டஸ் இருக்குது, ஆமாம் கரெக்டு. டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் இருக்கான்னு கேட்டால் இந்த கேள்வி சந்திக்கவே இல்லை. டெமோக்ரஸியை பற்றி அண்ணா 1.25 மணி நேரம் பேசி உட்கார்ந்துருந்த 90 விழுக்காடு ஆளை திமுக மெம்பர் ஆக்கிட்டு தான் கீழே இறங்கினார். அண்ணா அந்த கூட்டத்துக்கு இதுவும் நீங்கள் நம்ம தான் அடித்து வர நினச்சக்கூடாது. கூட்டு போன ஒரு பேர் கூச ஆனந்தன், அவர் மலர்க மாநில சுயாட்சியின் புத்தகம் இருக்காது. அந்த புத்தகத்துடைய முன்னுரையில் இருக்குன்னு தகவல். அவர் வந்து கூசா ஆனந்தன் ஒரு பேர், கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரர். மலர்க மாநில சுயாட்சின்னு, மாநில சுயாட்சிக்கான பைபிள் அதுதான். அப்படி புத்தகம் எழுதினவர். அவர் தான் அண்ணாவை கூட்டு போய் நடந்த விஷயம். அப்போ இப்படி ஒரு அறிஞனை 58 ஆண்டு காலம் கழித்து பேசி கொண்டு போய் காரணம் அண்ணாவுடைய படிப்பு. விடாமல் படிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ணாவின் வழிவந்த கூசா ஆனந்தன் அவ்வளோ படித்தார். பின்னாளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு டெல்லிக்கு போய் மாநில சுயாட்சியை பற்றி பேசணுங்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கூசா ஆனந்தனை கூப்பிட்டு விடுறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் வாயிலாக கூசா ஆனந்தனை கூப்பிட்டுவா அப்படின்னு. ஏன்னா மாநில சுயாட்சியை பற்றி பேசணும் முதலமைச்சர் போய் பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மிகச்சிறப்பாக எழுதக்கூடிய ஒரே ஆள் கூசா ஆனந்தன் தான். கூசா ஆனந்தன் கூப்பிட்டார். கூசா ஆனந்தனுக்கு என்னென்னா, ஒரு வழக்கறிஞர் நம்ம திமுகவிலே இருந்தாலே நம்மளை எம்ஜிஆர் கூப்பிட்றாரு. அப்படின்னோடனே பேராசிரியர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் என்னை பார்க்கணுங்கிறாரு. என்னவா அப்படின்னு. இல்லை மாநில சுயாட்சியை பற்றி ஏதோ எழுதி வேணுமா, டெல்லியில் போய் பேசணுமா, அதுக்காக கூப்பிட்றாரு. ஆனால் இரு தலைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன்ட்டு கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா கூப்பிட்றது எம்ஜிஆர். எம்ஜிஆர் இங்கே இருக்க பல பேரை கிளப்பிக்கிட்டு இருக்காருங்க. இதில் கூசா ஆனந்தனை கிளப்பிட போகிறாரு, எதுக்கு ஏதோ சொல்லிடுவோம்ட்டு ஆனந்தன் வந்து எம்ஜிஆர் பார்க்கணும்னாராம் அப்படின்னு வச்சோம். கலைஞர் சொன்னாராம், என்னன்னே கேட்கல. ஆமையா அடுத்த வாரம் டெல்லியில் கூட்டருக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறக்கு என்னென்னு தெரியாதுல்ல அவருக்கு, அதனால ஆனந்தனை கூப்பிட்டுருப்பாங்க, போய் எழுதி கொடுக்க சொல்லுனாராம். கலைஞர் ஏன் தலைவராக கடைசியில் இருந்தாருன்னு அதுதான் காரணம். ஏன் கூசா ஆனந்தனை கூப்பிட்டாரு, என்ன செய்ய போகிறோம் எதுவும் கேட்கல. ஆமாம் அடுத்த வாரம் கூட்டம்னா இப்போ இவர் தான் எழுத முடியும், பரவாயில்ல போச்சுன்னா ஆனந்தன் இப்போ நேரம் கலைஞரை பார்க்க போயிட்டார். என்ன தலைவர் இப்படி சொன்னீங்களா? ஆமையா நல்லது தானே, அதிமுகவில் அதை பற்றி எழுதுறதுக்கோ பேசுகிறதுக்கோ ஆள் இல்லை, அந்த ஆள் திமுகவில் தான் இருக்காங்க, தெரிஞ்சுட்டு போகுது, போய் எழுதி கொடுனாராம்.
அப்படி எம்ஜிஆர் டெல்லியில் போய் மாநிலங்களின் உரிமைகளை பற்றி பேசிய பேச்சை எழுதி கொடுத்தவர் கூச ஆனந்தன். அவர் வந்து மலர்க மாநில சுயாட்சிங்கிற புத்தகம் இங்கே கிடைச்சி நான் வாங்கி பாருங்கள். நான் வந்து அண்ணாவை படிக்க போய் அண்ணா வழியாக அண்ணாவை கூட்டத்துக்கு கூப்பிட்ட கூச ஆனந்தனை படிக்க போய் கூச ஆனந்தன் பேர் தெரிஞ்சதுனால அவர் வழியாக போய் மலர்க மாநில சுயாட்சி படிக்க போய் இவ்வளவு தெரிய வருவதற்கான காரணம், நீங்கள் எப்பொழுதும் ஒரு புத்தகத்தை தொட்டிங்கன்னா அந்த புத்தகம் தொட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும், உங்களால் விடவே முடியாது. எப்படி ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா ட்ரெயினில் டிக்கெட் இருக்கான்னு பார்ப்போன்னு எடுப்பீங்க, ஆனால் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எதுக்கு இந்த ஃபோன் எடுத்தோன்னு குழப்பமாயிரும். ஏன்னா அதை விட சுவாரஸ்யமான ஒரு படம் காட்டுறது, அதை விட சுவாரஸ்யம் அடுத்த செய்தி இருக்கும். தொட்டு போய் கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா ராஷ்மிகா மந்தானாவுக்கு அடுத்த மாதம் திருமணமாமே அப்படிங்கிறது நின்றுவது. இப்போ எதுக்கு நம்ம ஃபோன் எடுத்தோம் அப்படின்னு யோசிச்சோம்னா தெரியாது. அப்போ இது ஏன் அந்த ஃபோனுக்குள்ளே போய் மூழ்கிட்டோம்னா இந்த புத்தகத்தை தொட்டு பார்த்து தொடர்ந்து போகிற பயணம் இல்லாததுனால அதில் போய் மூழ்கிட்டோம். தொலைபேசியவோ தொலைக்காட்சியவோ தொடர்ச்சியாக நான் பார்க்காமல் என்னால் தவிர்க்க முடிப்பதற்கான காரணம் எனக்கு ஒரு புத்தகம் அதை விட நல்லா ஈர்க்குது இல்லையா. எனக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டின் முக்கிய கவிஞராக இருக்கிற மனுஷபுத்திரனும் புத்தக திருவிழா நடத்தணும்னா வந்திருக்க உயர்ந்த நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு அவர்களுக்கு பஜ்ஜி கொடுத்து காப்பி கொடுத்து நிதியும் கொடுக்குற ஒரு முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர்கள் நட்பாக முடியும்னா, ஒரு மருத்துவர் செந்தில் எனக்கு நட்பாக முடியும்னா எதன் காரணமாக முடிகிறதுன்னா இத்தினூண்டு படித்த எனக்கு இவர்கள் எல்லாம் நண்பர்களாகிறாங்க. இவங்க எல்லோரும் எதனால் என் கூட பேசுகிறாங்க? நான் எம்ஏ இங்கிலீஷ்ண்ணா, நான் சினிமா டைரக்டர்னா எதுவும் கிடையாது. ஒரு புத்தகம் சொன்னால் அந்த புத்தகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கு, இத்தினூண்டு படிச்சிருக்கேன் நான். அசோக் வர்தன் ஷெட்டியோட ஏன் என்னால் இது பேசிக்க முடியுது அப்படின்னா அவர் புத்தகம் சொல்கிறாரு, அவர் ஐஏஎஸ், எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு. சார் நீங்கள் வந்து இப்போ அனுப் ஜெய்ஸ்வால் எழுதுனா டூட்டுக்குரின் படிக்கணும் சார், தமிழில் கூட அது புத்தகமாக வந்திருக்கு சார், குற்றமும் தண்டனையும்னு அப்படின்னு சொன்னோடனே, ஓ அனுப் ஜெய்ஸ்வால் புத்தகம் நீ படிச்சியா, தட் இஸ் எக்ஸலண்ட் அப்படின்னு அனுப் ஜெய்ஸ்வாலை பற்றி இன்னொரு 2 தகவல் அசோக் வர்தன் ஷெட்டி சொல்லி எனக்கு உடனே நெருக்கமானவராக அவர் மாறிவிடுவதற்கான காரணம் நானும் படிக்கிறேன் நீயும் படிக்கிறியா அப்படின்னு. மருத்துவர் செந்திலோடு ஒரு பொழுதும் நான் மருத்துவம் பற்றி பேசவே முடியாது இல்லையா. நாக்கை நீட்டுனா வைரமுத்து சொல்லும் மாதிரி நாக்கை நீட்டுங்கள் என்போம், கல்கத்தா காளி போல் நாக்கை நீட்டுவோம் பாரு வைரமுத்து. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார் நாக்கை நீட்டுன்னு இல்லையா. அப்படி டாக்டரோட நமக்கு இருக்கிறது அப்படி ஒரு ஒபீடியன்ஸ் தான். சொன்னால் உடனே செஞ்சிடணும்னு. நம்ம சொன்னால் டாக்டர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். நம்ம சொல்லாதப்போ அவர் குனிஞ்சு மருந்து எழுத ஆரம்பிச்சிடுவார், எனக்கு அது தெரியும் சும்மா அப்படின்னு. ஆனால் நான் சொல்வதை மருத்துவர் செந்தில் ஏன் கேட்குறாரு அப்படின்னா நான் புத்தகம் பற்றி சொல்கிறேன், அவர் கேட்குறாரு. ஓ அப்படியா, நீங்கள் அனுப் ஜெய்ஸ்வால் படிச்சிங்களா அப்படின்னு. அப்போ அவருடைய இத்தனை ஆண்டு கால துறைப்படிப்பை விடவும் துறைக்கு அல்லாத வெளியே ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நான் அவருக்கு இணக்கமானவனாக மாறிவிடுகிறேன். அப்போ இல்லையேப்பா ரொம்ப நாளாக படிக்காமல் காலம் போயிடுச்சே, நான் கூட இன்றைக்கி கூட சும்மா தான் வந்தேன் தருமபுரியில், ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க எல்லோரும் பேசுகிறாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பொழுது வேணும்னு வந்தேன். நான் படித்த புத்தகங்கிறது கடைசியாக என் பள்ளிக்கூடத்தில் கொடுத்த நாட்டில் தான், அதில் ஒரு 8 கதை இருந்துச்சு, அது தவிர எதுவுமே படித்ததில்லை. அப்படின்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், நீங்கள் தான் ரொம்ப முக்கியம், படிக்காத உங்களுக்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நடக்குது, அதனால உங்களை தான் ரொம்ப வரவேற்கிறோம், நாங்கள் தயவு செஞ்சு வந்துடுங்க. ஏன்னா படிக்கிற ஆளுக்கு நோக்கம் இருக்குது, புத்தகம் படிக்கணும். படிக்காத ஒருத்தர், படிக்கிற விருப்பம் இல்லாத ஒருத்தர், படிக்கிற பழக்கம் இல்லாத ஒருவரில் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அரசாங்கம் எதற்காக இந்த புத்தக திருவிழாக்களை நடத்துகிறது என்றால் எவருக்கெல்லாம் படிக்கின்ற பழக்கம் இல்லையோ அவர்களெல்லாம் வெல்கம் டு த போர்டுன்னு சொல்லணும். நான் சொல்வது போல் ஏதாவது ஒரு புத்தகத்தை தொட்டு படிச்சுட்டா அடுத்த ஆண்டு மிக தீவிரமான வாசகனாக மாறப்போகிறவன் இந்த ஆண்டு ஒரு புத்தகம் கூட படிக்காத ஒருவன் தான். அதனால் நம்ம அவரை தான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும், வாங்க வாங்க அப்படின்னு. எதுக்கு ஒவ்வொரு தடையும் புத்தக கண்காட்சிக்குள்ளே வந்து கேன்டீன் வச்சு அப்பளம் சுட்டு சுண்டெல்லாம் விற்கிறோம், அதை சாப்பிட்றதுக்காக வர்ற ஒருத்தன் புத்தகத்தை வேடிக்கை பார்த்துட்டுமே தான் இல்லையா. மனுஷ் பேசும்போது முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாரு, நான் அது எல்லா இதுலேயும் சொல்லுவேன். என்னென்னா இன்னும் ஒரு வாரம் நடக்க போகுது, இங்கே நீங்கள் போய் உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பக்கத்து வீட்டு பிள்ளை எய்த்த வீட்டு பிள்ளை எல்லாரையும் கூட்டுவாங்க, பிள்ளைய கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்து அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஒரு புத்தகத்தை வாங்க சொல்லுங்கள். அந்த பிள்ளை உங்கள் மேலே பேரன்பு கொண்டுரும். நம்மக்கிட்ட காசை கொடுத்து நமக்கு பிடிச்சதை வாங்க சொல்லுவாங்களா? ஏன்னா இதுவரையும் அந்த பிள்ளைக்கு அது நடந்ததே கிடையாது, அந்த பிள்ளை எதையுமே தேர்ந்தெடுத்ததே கிடையாது. அப்படி தேர்ந்தெடுக்க யாராவது வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், உங்களை பெருசும் பாராட்டுறேன். ஆனால் அப்படி கொடுத்தது இல்லை.
நான் வந்து என் சின்ன வயசில் என் மகளுடைய சின்ன வயசில் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனால் பார்க்குற பொருளையெல்லாம் வாங்குவா என் மக எடுப்பா. நம்ம தான் இப்போ ட்ராலி இல்லை, எந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்க கையில் ஒரு கூடையோ ட்ராலியோ கொடுத்துருவாங்க. ஏன்னா கொடுக்கலைன்னா தேவைப்படுறது மட்டும் தான் வாங்குவீங்க. கையில் ஒரு கூடை கொடுத்துட்டா தேவையில்லாதெல்லாம் எடுத்து உள்ளே போடுவீங்க நீங்கள், அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் கையில் ஒரு கூடை கொடுப்பாங்க உங்களுக்கு. நம்மளை போல பார்த்து வளர நம்ம பிள்ளை என்ன செய்யும்னா பார்க்குற தேவையில்லாத பொருளை பூரா எடுக்கும். இப்போ இந்த பிள்ளைய வந்து அவள் எடுத்து வச்சதெல்லாம் வேணான்னு சொன்னால் புள்ள அழுகும். புள்ள அழுதா நமக்கு மனசு ரொம்ப துன்பப்படும். ஏன்னா நம்ம ஒத்த புள்ள தான் பெற்று வச்சுருக்கோம். அந்த புள்ள அழுகவே கூடாது. அது 2.5 லட்ச ரூபா பைக் கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். அந்த பைக்கை ஓட்டி என் மேலே ஏற்றி கொல்லட்டும் அந்த புள்ள. ஆனால் என் புள்ள அழுகக்கூடாது. பைக் வாங்கி கொடுத்துரு, எது கேட்டாலும் வாங்கி கொடு அப்படிங்கிறது ஒரு புதுமையான பிள்ளை வளர்ப்பு. இப்போ அப்போ எப்படி இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னா, நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன். பில்லு போடுற இடத்துக்கு வந்தோடனே என் மகன் எடுத்து வச்ச எல்லா பொருளையும் எடுத்து டேபிளில் வச்சுருவேன் வரிசையாக. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்று வாங்கலாம் எதுன்னு முடிவு பண்ணுமே. ஒன்று வாங்கலாம், என் கூட கடைக்கு வந்திருக்க, நீ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னா அதில் வந்து மிக்கி மவுஸ் பொம்மை ரப்பரில் தொடங்கி பெரிய 450 ரூபா டாய் வரையும் எல்லாமே இருக்கும். பென்சில் இருக்கும், கிரேயான்ஸ் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், சாக்லேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் அடிக்கிட்டு ஒன்று அட் டைம் ஒன்று வாங்கலாம். என்ன வாங்க அப்படின்னா கடைசியில் அது இருக்கிறதுலே எந்த விலை மதிப்பும் தெரியாமல் எது மிக வண்ணமயமாக இருக்கிறதோ அது 50 காசு இருக்கிறத எடுத்து இதை வாங்கிக்கிற பச்சின்ட்டுருவாங்க என்கிட்ட. குட் அப்படி வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பின்னாளில் ஒரு 7 வயசு 8 வயசு வந்து காசை என்ன தெரியும் காலம் வந்த பிறகு என் பிள்ளைக்கு நான் சொன்னது, ஒரு கடைக்கு போனால் 10 ரூபாய்க்குள்ள ஒரு பொருள் இருந்தால் நீயே வாங்கலாம், என்கிட்ட கேட்க வேண்டாம். எடுத்தோன்னே விலை பார்க்கணும் எல்லாத்துக்கும். 10 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எங்கிட்ட கொண்டு வந்து காட்டணும் நீ. ஏன்னா அது 10 ரூபாய்க்கு மேலே ஒருத்தா இல்லைன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், நான் தான் சம்பாதிக்கிறவன். அதனால நீ எனக்கு காட்டணும் அப்படின்னா அவள் 10 ரூபாய்க்குள்ளே இருந்தால் எடுத்து கையில் வச்சுக்குவா. அந்த பொருளுடைய விலை 12 ரூபா அப்படின்னா எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு அப்பிச்சு இது வாங்கலாமா அப்படிம்பாவ. நான் பார்த்துட்டு வாங்கக்கூடாது, 12 ரூபா ஒருத்தரில் இந்த ஷார்ப்னர் 6 ரூபாய்க்கு கிடைக்கும், வச்சிரு கொண்டு போய் அப்படின்னா வச்சுருவா. ஏன்னா எங்கள் டீலே என்ன அப்படின்னா 10 ரூபாய்க்கு நான் கேட்க மாட்டேன், நீ எதை வேணாலும் வாங்கலான்ட்டு. அவளுக்கு வயசு 10 10 ரூபாய் 50 ரூபா ஆக்குனேன். அவளுக்கு வயசு 15 50 ரூபாயை 100 ரூபா ஆக்குனேன். 100 ரூபாய்க்குள்ள எது வேணாலும் நீ வாங்கலாம் அப்படின்னு. அப்போ உடனே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் போடல, புத்தக கடைக்கு கூப்பிட்டு போனால் எந்த விலைக்கு வேணாலும் நீ புத்தகம் வாங்கலாம். அதுக்கு வந்து இந்த 50 100 ஸ்லாப் செல்லாது. நீ நல்லா 500 ரூபாய்க்கு வாங்கணும். 500 ரூபாய்க்கு ஒரு காமிக் புத்தகம் வாங்குவா. என் நண்பர்கள் சொல்லுவாங்க 500 ரூபாய்க்கு ஒரு காமிக் புத்தகத்தை வாங்கலாமான்னு. நான் சொல்லுவேன் வாங்கலாம். ஏன்னா அதை அவள் தேர்ந்தெடுத்தது, அதை படிக்கணும்னு அவள் முடிவு பண்ணுறா, வாங்கிட்டோம். இது 500 ரூபா ஒரு காமிக் புத்தகத்தை கொடுக்க வேண்டிய ஒருத்தர் இல்லை அப்படின்னு தெரிய வரும் பொழுது அவள் ஒரு வாசகியாக உருவாகிடுவா இல்லையா? 8 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் அது வாசகியாது இல்லை, அதுக்கு ஒரு கலர்ஃபுல் புக் வேணும், அந்த புக்கு நிறைய படம் சொல்லணும், படமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது. அதை படிக்க அனுமதிச்சா அவர் ஒரு சரியான ஒரு ஆளாக வாசகியாக மாறிடுவா. எப்போ என் மகள் இப்போ வயசு அவளுக்கு 20 ஆகுது, அவள் படிக்கிற புத்தகத்தை அவள் தான் தேர்ந்தெடுக்கிறாள். அதனால எனக்கு அச்சமே இல்லை, அவள் தன்னுடைய கணவனை இதை விட சிறப்பாக தேர்ந்தெடுப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவள் புத்தகத்தை தேர்ந்தெடுத்தவ இல்லையா? உலகத்திலே கடினமான காரியம் எதுன்னா ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறது தான். ஏன்னா ஒரு புத்தகம் கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு பின்னட்டை மட்டும்தான். இப்போ அந்த பின்னட்டையை வேற வந்து பல பதிப்பாளர்கள் வேற சீல் பண்ணிடுறாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே பிரட்டியை பார்க்க முடியாது புத்தகத்தை, வெறும் பின்னட்டை மட்டும் பார்க்கணும். பின்னட்டையில் ஒரு 4 வரி படிக்க முடியும் உங்களால். படிச்சுட்டு உள்ளே பிரட்டினா ஒரு முன்னுரையில் ஒரு 2 வரி படிக்கலாம், குறுக்க ஒரு 4 வரி படிக்கலாம். இந்த 4 வரிக்குள்ள அந்த புத்தகம் நல்ல புத்தகமா இல்லையா என்பதை நீங்கள் கண்டறிந்து விட முடியும் எனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையவும் மிகச்சரியாகவே தேர்ந்தெடுத்துருவீங்க. நமக்கு ஏன் வீட்டில் வந்து புள்ள காதலிக்குன்னு சொன்னோன்னா பதட்டமாகுது? ஏன் பதட்டமாகுது? இந்த புள்ள எதையுமே தேர்ந்தெடுத்தது இல்லையே இதுவரையும். முதல்ல ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கே, போய் மாட்டிக்க போவதை எங்கேயாவது நினச்சி பயத்தில் தான் நம்ம எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு பதறோம். ஏன்னா புள்ள தேர்ந்தெடுத்தே நம்ம பார்த்ததில்லை. பள்ளிக்கூடத்தில் சேர்த்தது நம்ம, டிகிரி படிக்க வச்சது நம்ம, வண்டி வாங்கி கொடுத்தது நம்ம, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தது நம்ம, என்ன கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னது நம்ம, டான்ஸாக மியூசிக்காக படிக்கணும்னு சொன்னது நம்ம, யாரோட சேரணும்னு சொன்னது நம்ம, என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னது நம்ம, எத்தனை மணிக்கு தூங்கணும்னு சொன்னது நம்ம, என்ன ஃபோன் வாங்கி கொடுத்தது நம்ம, பைக் வாங்கி கொடுத்தோம், எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்தது. முதல்ல தனியாக வந்து இந்த பொம்மை பிடிச்சிருக்கு எனக்கு வாங்கி கொடுங்குறா, நமக்கு பதட்டமாகுது. ஐயோ இவளுக்கு தெரியாது அது அப்படின்னு. அப்போ ஒரு தேர்ந்த வாசகர் என்பவர், ஒரு தேர்ந்த வாசிப்பாளர் என்பவர் தன் வாழ்க்கையில் தவறான முடிவெடுத்து விட முடியாது என்பதை தான் அவர் எளிமையாக குறிப்பிட்டு பிள்ளைக்கு பணம் கொடுக்காந்தார். நீங்கள் பிள்ளைகளை அவர்களை புத்தகம் வாங்க வைங்க, அவங்க வாங்கினா அது தெரிஞ்சிடும். பிள்ளைகள் படிக்கிற புத்தகத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். எப்பொழுதும் எவரும் மோசமான புத்தகத்தில் தேங்கி விடவே மாட்டார்கள், நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்.
உலகத்தில் மோசமான புத்தகம் இருக்கா? இருக்குது. மோசமான எழுத்தாளர் இருக்காரு. ஆனால் ஒரு வாசகன் என்பவன் மோசமான புத்தகத்திலேயோ மோசமான எழுத்தாளர்லையோ தேங்கி விடவே மாட்டான். அவன் அந்த இடத்துல அடித்து பிறண்டு மேலே வந்துடுவான், அங்கே இருக்க மாட்டான் அவன். அதுபடி ஒருத்தன் அழுக்கிலே கிடக்க மாட்டான், வந்துடுவான் மேலேறி. அப்போ நம்ம நம்பி இதை போன்ற விஷயங்களை இன்னொருத்தரோட பேச வேண்டியிருக்கு. வீட்டில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. அரசியல் என்ன நினைக்கிறீங்க எனக்கு பற்றி பிள்ளைய கேட்கட்டும். முதல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள பிள்ளைகளை சமூகம் வளர்த்தெடுக்க முடியாது, வீடு தான் வளர்த்தெடுக்க முடியும். யாருக்கு ஓட்டு போட்டேன், யாருக்கு ஓட்டு போடல, யார் என்ன செய்கிறா, என்ன சமூகத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு பேசுங்க. ஒரு தலைமுறையே நம்ம படித்து மீண்டு எழுந்து வந்திருக்கிறோம். சாதிய அடக்குமுறையிலேருந்து மாறி இருக்க தமிழ்நாடு. நீங்கள் வடநாடு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இன்னும் எல்லாரும் தன்னுடைய சாதிய அடையாளங்களை துருத்திக்கிட்டு வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்கான் நாடு பூரா, இல்லையா? ஒரு பெரிய அலுவலகத்தில் கார்ப்பரேட் கம்பெனியில் உயர் பதவியில் இருப்பான், ஆனால் உச்சி குடுமி வச்சுருப்பான். ஒரு பெரிய மல்டி மில்லியனர் இருப்பான், ஆனால் தன் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டிருப்பான். தமிழ்நாட்டில் அப்படி இல்லாமல் நம்ம ஆயிட்டமே நல்லா. எப்படி ஆனோம் அப்படின்னா அது எப்படி பிள்ளைக்கு தெரியும்? பிள்ளைக்கு தெரியணும்ல, பிள்ளைக்கு தெரியணும்னு அதை பேசணும்ல. நம்ம வீட்டில் என்ன தெரியுமா அனுச்சு, எப்படி தெரியுமா வந்தேன் அப்படின்னு. நான் ஒரு கல்லூரி வச்சுருக்கேன், அந்த கல்லூரியில் டிஎன்பிஎஸ்சிக்கு புத்தகம் வாங்குகிறேன், ஒரு நூலகம் வச்சுருக்கேன், துணை முதல்வர் திறந்து வச்சார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் சொல்லுவாங்க. காரணம், மீண்டும் இந்த தருமபுரியிலேருந்து இன்னொரு 50 பேர் அரசு பதவிக்கு வந்துவிட மாட்டார்களா, வருவதன் மூலமாக அவர்கள் குடும்பம் மீடறி விடாதாங்கிற ஒரு முன்னாள் அமைச்சருடைய ஆசை தான் ஓடி போய் புத்தகம் வாங்கி சொல்லுது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் இத்தனை மாற்றம் நடந்திருக்கு இந்த சமூகத்தில்னு? அதை நம்ம வீட்டில் பேசினா தெரியும். வீட்டில் பேசுவதற்கு என்ன செய்கிறது? நமக்கு தெரியணும் முதல்ல. நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த வருஷம் 15 கோடி ரூபா அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு அரசாங்கம் பணம் கட்டியிருக்குன்னு. அது எப்போ தெரியும்? வீட்டில் பேப்பர் வாங்கி படித்தா தெரியும். ஃபோனில் தான் எல்லா நியூஸும் வருது, டிவியில் தான் எல்லாத்தையும் பார்த்துறேன்னு ஒரு பொய்யான எண்ணத்தில் இந்த சமூகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. டிவியில் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்க முடியாது, ஃபோனில் எல்லாமே வராது. நீங்கள் தினசரி சுஜாதா அவர்கள் சொல்வது போல் நாணயமாக இந்த சமூகத்தை பற்றி கவலைப்படுகிற ஒரு நாளிதழ் வாங்கி படிங்க. ஒரு நாளிதழ் வாங்கினீங்கன்னா அது அங்கேயே கிடக்கும், அதை பெரட்டும் புள்ள. குறிப்பாக கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒன்று வாங்குங்க. பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கும். சினிமா நியூஸ் தான் படிக்கும், கிரிக்கெட்டை தான் பார்க்கும், ஸ்போர்ட்ஸ் பேஜ் தான் படிக்கும். ஆனால் படிக்கட்டும். இங்கிலீஷ்கிற வார்த்தைகளோட புழக்கம் ஏற்படும் பிள்ளைக்கு. என் பிள்ளை நல்ல இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறோம்ல. இன்றைக்கி தமிழ்நாடு பொழைச்சக்கான காரணம் நம்ம வச்சுருக்கிற இருமொழி கொள்கை. இந்தியா பூரா மும்மொழி கொள்கையால் வீணாக போன பொழுது அண்ணா அவர்கள் சொன்னது தான் இருமொழி கொள்கை. நமக்கு நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், என்ன தெரியாது? இங்கிலீஷில் பேச தெரியாது, கரெக்டாக? ஆனால் எவனா தப்பாக இங்கிலீஷ் பேசினா தெரியும், இல்லையா? இல்லாட்டா இந்த நாட்டின் உயர் பதவியில் இருக்க ஒரு பேசுகிற இங்கிலீஷை பார்த்து அந்த நாடே சிரிக்குமா? ஏன்? நமக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும் தமிழ்நாட்டில். நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு தர்மபுரியில் பேசுகிறக்கு ஆள் இல்லை. நான் தோசை சாப்பிட்ற போகிறது அதியன் ஹோட்டலில் போய் பக்கத்தில் உட்காந்துருக்கவனோட எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது? இங்கிலீஷ் எப்போ வரும்? பேசுனா வரும். இங்கிலீஷ் எப்போ வரும்? படித்தா வரும். ஏன் தொடர்ந்து பேசவோ தொடர்ந்து படிக்கவோ தொடர்ந்து பேச வரல நமக்கு? ஏன்னா வார்த்தை தெரியல, இல்லையா? ஒருத்தரால் தொடர்ச்சியாக பேசிவிட முடிகிறது. ஏன் அப்படின்னா சரியான வார்த்தைகளை மனம் சிந்திக்கும் பொழுது மூளை எடுத்து கொடுக்குது. இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் சொல்லணும் அப்படின்னு. அப்போ படித்தா தான் வார்த்தை தெரியும். படிக்காத போது வார்த்தை வொக்காபுலரி இருக்காது. வொக்காபுலரி இல்லைன்னா யோசிக்க வேண்டியதுதான், தடுமாற வேண்டியதுதான். அப்போ தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா வார்த்தை தெரியணும். வார்த்தை தெரியணும்னா உங்கள் பிள்ளைகளை சுற்றி ஆங்கில புத்தகங்களும் தமிழ் புத்தகங்களும் முதல்ல இறஞ்சி கிடக்கட்டும். எல்லோரும் எவ்வளவோ செலவழிக்கிறோம். தயவு செஞ்சு வாங்கின புத்தகத்தை படிச்சிட்டியா, அப்போ தான் அடுத்த புத்தகம் வாங்கி தருவேன்னு சொல்லாதீங்க. மனுஷ் மொழியில் சொல்லணும்னா அதுதான் மிகப்பெரிய வன்முறை. புத்தகம் என்பது படிப்பதற்குள்ள, வாங்குவதற்கு. முதல்ல வாங்குங்க எல்லாரும். ஏன் நான் வீட்டுக்குள்ளே எவ்வளவோ வாங்குகிறோம். போன வருஷம் அக்கா மக கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை 14,000 ரூபா ஒரு தடவை தான் கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பீரோக்குள்ளேயே தான் இருக்குது. 14,000 ரூபா கொடுத்து கட்டினவங்க வாங்கினவங்க இருக்கா? தினந்தனமாக எடுத்து கட்டிக்க அந்த பட்டு புடவையே. 14,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை வாங்க முடியும்னா 1,500 ரூபாய்க்கு புத்தகம் வாங்குவோமே. அதை படிக்க வேண்டாம், இருந்துட்டு போகுது. யாராவது ஒருத்தன் எடுத்து படிப்பான், கண்டிப்பாக படிப்பான். உங்கள் வீட்டில் ஒரு புள்ள கண்டிப்பாக படிக்கும். அதை எடுத்து பெறட்டும் ஒரு நாளைக்கு என்னென்னு. அதனால எல்லாரும் மாதம் குறைஞ்சபட்சம் உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு புத்தகம் வாங்கி முதல்ல அடுக்குங்க வீட்டில்.
புத்தகம் அடுக்குனீங்கன்னா புத்தகம் படிக்க ஆரம்பிங்க. புத்தகம் படிச்சிங்கன்னா புள்ள நடிகன் கூட்டுற அரசியல் கூட்டத்துக்கு போகாது, மரத்தில் ஏறி விழாது, சமூகம் நல்லா இருக்கும். அவசியம் எல்லாரும் படிங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.